ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் பச்சரிசியை யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த எக்ஸிபிஷன் அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்சியில் அது நல்லா வலுவலுன்னு அரைப்படுங்க. இது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை முதல்ல மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சரிசியை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பச்சரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து பச்சரிசியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த உலக்கில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதனால் இதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது அரைச்சாச்சுங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்ல மை போல் நல்லா நைஸாக இருக்கணுங்க. நம்ம நைட்டு ஃபுல்லாக பச்சரிசியை ஊற போட்டு வச்சுருந்தா தான் அது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வலுவலுன்னு இருக்குன்னு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் அலசி இது கூட சேர்த்து ஊற்றி வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாவு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா புளிக்கணும். நான் இப்போது காலையில் 9 மணி ஆகுதுங்க. இப்போ நாளைக்கு காலையில் இந்த மாவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஒரு நாளைக்கு புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு பார்க்கும் போதே நல்லா தெரியுது, அது நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் மாவில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேன். முதல் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக அரிசியை ஊற வச்சிடணும். அடுத்ததாக இதில் 1/2 பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நாம் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். 3வது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவை ஒரு நாளைக்கு நல்லா பொங்கி வரணுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ உங்களுக்கு வடகம் நல்லா வருங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த மாவை ஒவ்வொன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா அப்பளம் உங்களுக்கு தடிமனாக போயிடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு எடுக்கவே வராது. அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 2 பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் குழி இருக்கிற மாதிரி. எக்ஸிபிஷன் அப்பளங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் அப்பளமாக நம்ம செய்ய போகிறோம். இது மாவு நல்லா புளிச்சிருக்கிறதுனால இந்த பிளேட்டில் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் தடவ தேவையில்லைங்க. நமக்கு எண்ணெய் தடவாமலே மாவு புளிச்சிருக்கிறதுனால நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இந்த கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் இந்த 2 பிளேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கிறேன். இதை இப்போது இந்த தட்டு ஃபுல்லாக லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அப்பளம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு எண்ணெயே ஊற்றாமல் நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இப்போது நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அது நல்லா சூடாயிருச்சு.
இப்போ நாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளேட்டை இதில் வச்சிடலாம். இது வந்து கரெக்டாக 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வெந்திருக்கிறது பார்த்தாலே நல்லா தெரியுது. இப்போ இந்த பிளேட்டை எடுத்து வச்சுட்டு அடுத்த பிளேட்டை நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கத்தி அல்லது ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையும் லைட்டாக எடுத்து விடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கத்தி அல்லது இந்த ஸ்பூனை வந்து லைட்டாக ஒரு வாட்டி தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் எடுத்து விட்டுட்டு லைட்டாக நீங்கள் கையில் எடுத்தாலே நல்லா ஒட்டாமல் அது ஈஸியாக எடுக்க வந்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. மாவு நல்லா புளிச்சிருக்கிறதுனால நமக்கு தட்டில் வந்துட்டு எண்ணெய் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமலே இந்த மாதிரி நல்லா ஈஸியாக எடுக்க வருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு இந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு காய வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்னொரு பிளேட்டில் உள்ளதையும் நாம் எடுத்துக்கலாம். நாம் இந்த மாதிரி எண்ணெய் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் வேக வச்சு எடுக்கும்போது நாம் 1 வருஷம் வரைக்கும் கூட இந்த அப்பளம் வந்து வச்சுக்கலாங்க. எண்ணெய் தடவி எடுக்கும்போது அது ஒரு 2-3 மாதத்துக்கு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு காய வச்சுக்கலாம். இந்த 2 பிளேட்லேயும் ஒரு 3 வாட்டி அப்பளம் ஊற்றி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு ஊற்றி வேக வைக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போது இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வேக வச்சு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்க முடியலைன்னா வீட்டுக்குள்ளேயே நிழலில் கூட ஒரு 2 நாளைக்கு நல்லா காஞ்சா போதுங்க. 2 நாள் வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சுன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது நாம் வேக வச்சு எடுக்கிறதுனால 1 நாள் நல்லா வெயிலில் காஞ்சாலே போதுங்க. எதுக்கும் நாம் ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இதை நம்ம 1 வருஷம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு பெருசாக வரும். எண்ணெய் சரியாக காயலாட்டி இது இந்த அளவுக்கு நல்லா பெருசாக வராதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலேயே எக்ஸிபிஷன் அப்பளம் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த முக்கியமான 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸிபிஷன் அப்பளம் நம்ம செய்யலாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.